ஒரு தனி மனிதனால் இந்த உலகத்தையே மாற்ற முடியுமா? இல்ல ஒரு சின்ன விதை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கும் வல்லமை கொண்டதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வரலாறுங்கிறது வெற்றியாளர்கள் எழுதினது மட்டும் இல்ல. யாரும் இல்லாத தனிமையில, எவராலும் கவனிக்கப்படாத ஒரு மூலையில ஒருத்தன் விதைக்கிற நம்பிக்கையிலிருந்துதான் வரலாறு தொடங்குது. தனிமை, ஏளனம், வலி இதையெல்லாம் தாண்டி ஒரு தரிசு நிலத்தை சொர்க்கமா மாற்றி காட்டின ஒரு மனிதனின் கதை இது. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தில்லை ஏன் எதற்கு எப்படி சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கதை இல்ல, இது மாற்றத்தின் விதை. அது ஒரு கைவிடப்பட்ட கிராமம். வானம் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. பூமி தாய் தாகத்துல வெடிச்சு போய் கிடந்தா. கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பச்சைங்கிற நிறத்தையே பார்க்க முடியல. எங்க பார்த்தாலும் புழுதி, அனல் பறக்கிற வெயில். மனுஷங்க வாழ தகுதியற்ற இடம்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்த எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அங்க ஒருத்த மட்டும் போகல. அவன் பேரு மாறன். அவன் அந்த மண்ணை விட்டு போக விரும்பல. அவன் கண்ணுல தெரிஞ்சது வறட்சி இல்ல, ஒரு கனவு. ஊரே அவனை பார்த்து சிரிச்சது. பைத்தியக்காரன், இந்த சுடுகாட்டுல என்னத்தை சாதிக்க போறான்னு ஏளனம் பேசிச்சு. ஆனா மாறன் எதையும் காதுல வாங்கிக்கல. அவன் கையில் இருந்தது ஒரு சின்ன விதை. பாக்குறதுக்கு அது சாதாரணமா தெரியலாம், ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்தது ஒரு காடு. அவன் அந்த வறண்ட பூமியில மண்டியிட்டு தன்னோட நடுங்குற கைகளால அந்த முதல் விதைய நட்டான். அது வெறும் விதைப்பில்ல, அந்த மண்ணுக்கு அவன் கொடுத்த முதல் முத்தம். ஆரம்பம் எப்பவுமே அழகுதான், ஆனா பயணம் அது நரகமா இருந்துச்சு. தண்ணீர் இல்லாத அந்த இடத்துல செடிகளை வளர்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் அவன் மைல் கணக்குல நடந்து போக வேண்டி இருந்துச்சு. கால்கள்ல இரத்தம் கசிய, தோல்ல தோல் உரிக்கிற வெயில்ல கொடங்கொடமா தண்ணி சுமந்து வந்தான். அவன் கொண்டு வந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் கிணத்துல இருந்து எடுத்ததில்ல. அவனோட வியர்வை, அவனோட இரத்தம். ஊர் மக்கள் அவனை கடந்து போகும்போதெல்லாம் இவன் சாக போறான், இந்த மண்ணோட மண்ணா போக போறான்னு சாபம் விட்டாங்க. சில நாட்கள் அவனுக்கே நம்பிக்கை போயிருக்கும். நாம பண்றது சரியா, இது சாத்தியமான்னு டிப்ரெஷன், மனச்சோர்வு அவனை தாக்கும். ஆனா அப்பப்போ அந்த சின்ன செடி துளிர்க்கிறத பார்க்கும்போது அவனுக்குள்ள இருந்த அந்த நெருப்பு மறுபடியும் பத்திக்கிச்சு. அவன் தனக்குத்தானே பேசிக்கிட்டான், நான் தோக்கல, நான் இன்னும் முடிக்கல. வருஷங்கள் ஓடுச்சு. அவன் தோல் சுருங்கி போச்சு, முடி நரைச்சு போச்சு. ஆனா அவனோட மன உறுதி முன்ன விட இப்போ வைரம் மாதிரி ஜொலிச்சது. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அது இங்கேயும் நடந்துச்சு. 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் உருண்டோடிடுச்சு. ஒரு நாள் அந்த வழியா போன ஒரு வழிப்போக்கன் கண்ணை கசக்கிட்டு பார்த்தான். அவனால நம்பவே முடியல. எந்த இடத்த சுடுகாடுன்னு சொன்னாங்களோ, எந்த இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு சொன்னாங்களோ, அந்த இடம் இப்போ ஒரு அடர்ந்த காடா மாறி நிக்குது. பறவைகளோட சத்தம், குளிர்ந்த காற்று, ஓடை நீர் சலசலப்பு. அந்த ஒத்த மனுஷன் நட்ட விதைகள் இன்னைக்கு வானத்தை முட்டுகிற மரங்களா நிக்குது. யாரெல்லாம் அவனை பைத்தியக்காரன்னு சொன்னாங்களோ, இப்போ அவங்கெல்லாம் அந்த மரத்தடியில நிழலுக்காக ஒதுங்கி நிக்கிறாங்க. மாறன் இப்போ வயசானவர், தளர்ந்து போன உடம்பு, ஆனா கண்கள்ல ஒரு நிறைவு. அவர் அந்த காட்டுக்கு நடுவுல நின்னு மேல அண்ணாந்து பாக்குறார். சூரிய வெளிச்சம் கூட அந்த மரக்கிளைகளை தாண்டி உள்ள வர கஷ்டப்படுது. அவர் உருவாக்கினது வெறும் காடு இல்ல, அது அவரோட உயிர், அவரோட மூச்சு. இயற்கை தோத்து போன இடத்துல ஒரு மனுஷனோட விடாமுயற்சி ஜெயிச்சிருக்கு. தனிமைங்கிறது சாபம் இல்ல, அது ஒரு தவம்னு நிரூபிச்சிட்டாரு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரே ராத்திரியில நடந்துராது. பெரிய விஷயங்களை செய்யணும்னு அவசியம் இல்ல. சின்னதா, ரொம்ப சின்னதா ஒரு நல்ல விஷயத்த தொடர்ந்து செஞ்சாலே போதும். உலகம் உங்களை எதிர்த்து நிக்கலாம், உன்னால முடியாதுன்னு டீமோட்டிவேட் பண்ணலாம், ஏன் உங்களுக்கே கூட சில நேரம் நம்பிக்கை போகலாம். ஆனா நீங்க விதைக்கிற விதை உண்மையானதா இருந்தா, நீங்க சிந்துற வியர்வை நேர்மையானதா இருந்தா,
கண்டிப்பா ஒரு நாள் இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். மாற்றம் வெளியில இருந்து வராது, அது உங்களுக்குள்ள இருந்து தான் தொடங்கணும். Be the seed of change. இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன பொரியையாவது பத்த வச்சிருக்கோன்னு நம்புறேன். உங்க வாழ்க்கையில நீங்க எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான ஆழமான கதைகளுக்கு மறக்காம நம்ம தில்லை ஏன் எதற்கு எப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம்.